திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாய குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதம் இருமுறை விவசாய குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெறும். இந்த நிலையில் இன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கத்தில் விவசாய குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள் தங்களுடைய குறைகளை மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்களாக கொடுத்துவிட்டு பின்பு ஒருவருக்கொருவராக தங்களுடைய குறைகளை மாவட்ட ஆட்சியர் விளக்கமாக தங்களுடைய விவசாய பகுதியில் உள்ள குறைகளை மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துரைத்தனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் விவசாய குறைதீர்வு விவசாயி ஒருவர் தமிழக முதல்வர் 5 ஏக்கர் வைத்துள்ள விவசாயிகள் அனைவருக்கும் கடன் தள்ளுபடி என்று சொல்லிவிட்டு இப்பொழுது பாரபட்சமின்றி செய்து வருவதால் இதனை உடனடியாக தமிழக அரசுடன் எடுத்துரைக்க வேண்டும். விவசாயி வாழ்வாதாரம் பெரிதும் பாதிப்பதாக உள்ளது என்று மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தனர். ஆம்பூர் பகுதிகளில் உழவர் சந்தை போன்றவை இதுவரை இல்லை. பலமுறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எங்களுக்கு ஆம்பூர் பகுதியில் ஒரு உழவர் சந்தை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த நாற்றம்பள்ளி வெலக்கல் நத்தம் பகுதியில் அமைந்துள்ள செட்டேரி டேம் நீர்வரத்து இதுவரை நிரம்பவே இல்லை எனவும், நீர் நிரம்புவதற்கான ஏற்பாடு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர். அந்த பகுதியில் விவசாயம் அதிகம் உள்ளதால் நீர் தேவைப்படுகிறது. எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்ட விவசாயிகள், திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் நாற்றம்பள்ளி சுற்று வட்டார பகுதிகளில் மாம்பழம் விளைச்சல் மிக அதிகம். இந்த முறை மாம்பழம் தொழிற்சாலைகள் வாங்கவில்லை. இதனால் மாம்பழங்களை 2 ரூபாய்க்கும் 3 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. தமிழக அரசு மாம்பழை விளைச்சலுக்கான கிலோவுக்கு 5 ரூபாயாக உயர்த்தி விவசாயிகளுக்கு மற்றும் மாம்பழ விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் அவரிடம் கோரிக்கையாக விவசாயிகள் தங்களுடைய குறைகளை மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துரைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் விவசாயிகள் தங்களுடைய குறைகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விவசாய குறைதீர்வு நாள் கூட்டத்தில் எடுத்துரைத்தார். பல முறை கேட்கிறோம் சார், இடையில பல முறை சொல்லுறாங்க சார். அதிகாரிகள் பெரியாவுக்கு சாட்சி காலனியில இந்த பவர் பிளாக் கல்லு போட்டு 3 வருஷம் தான் சார் பூரா சேதம் பண்ணிக்கிறோம். அந்த வெளியாக எல்லா விவசாயிகளும் சார் சார் பெரியாவுக்கும் சாந்தி காலனியில் பவர் பிளாக் கல்லு போட்டு 4 வருஷம் ஆகுது. பூரா பெரிய பெரிய லோடு போய் சேலம் இருக்குது. அந்த ஊர் வழியாக தான் சார் போயாகணும். அதுக்கு சார் 5 வருஷம் சார் சார் பெரியாவுக்கு ரயில்வே காலனி பக்கத்தில் ஒரு இது போகுது சார், பிடபிள்யூ கால்வாய். அது பெரியாவுக்கு பெரிய ஏரியிலிருந்து வர உபரியிலிருந்து அந்த வழியாக தான் போகும் சார். ஒரு முறை கொஞ்சம் தொலைவு மட்டும் சீல் பண்ணிட்டு பிடபிள்யூ அதிகாரி மறுபடியும் பண்ணல சார். அது தூர்வாருன்னா அந்த தண்ணி பூரா ஆச்சா இருக்கு சார். பல முறை போராடி வந்து இப்போ 5 வருஷமா இந்த ரயில்வே பாலத்தில் ஒரு கம்பி போட்டுறாங்க, இந்த வருடம் கம்பி இது போட்டுறாங்க சார் குறுக்கு. அதனால பள்ளி பிள்ளைகள் நெசவாளர்கள் சூட் தொழில் சாலை அந்த வழியாக எல்லாம் ஒரு 3 குழந்தைங்க இருக்குது சார். வழியா இது போகாதனால அது வேணும்னே சேர்த்துக்கிறாங்க சார். அதனால அது என் ஊர் ஒரு திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெரிய கிராமம். அதுல இருந்து ஒரு 5 கிராமங்களுக்கு வழி அந்த எங்களுக்கு வழிபாடு வந்து நீர்வழி பாதைகள் வந்து பராமரிக்காதனால ஏரியில் தண்ணி வரதில்லைங்க. அதனால நாங்க என்ன கேட்கிறோம், இப்போ பாலத்துல ஒரு தடுப்பணை கட்டி அதன் மூலம் வந்து பம்பிங் பண்றது மூலம் அங்க 4 நீர்வழி பாதைகள் இருக்குங்கய்யா. பாலத்துல இருந்து செட்டியார் அணைக்கு போறதுக்கு 4 நீர்வழி பாதைகள் கிராஸ் ஆகுங்கய்யா. ஒன்று வந்து சரஸ்வதி ஆறு கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பம்பிங் பண்ணி கொண்டு போகும்போது சரஸ்வதி ஆறுல இருந்து உபரி நீர் வந்து நாற்றம்பள்ளி டேமுக்கு போயிட்டு அங்கிருந்து முடியுங்க. வாயு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னாங்க. அமைச்சரை பார்த்து ஐயா, இப்போ மேட்டூர் அணையில இருந்து சரபங்கா இரிகேஷன் சிஸ்டம்ல 100 ஏரி கொண்டு வராங்க. மேட்டூர் அணைக்கும் சரபங்கா இதுக்கும் வந்து கிட்டத்தட்ட 2000 அடிக்கு வரைக்குமே வித்தியாசம் இருக்குங்க. பம்பிங் பண்ணி கொண்டு வராங்க இருக்குங்க. ஆனா தண்ணி வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 70 ஏரிகள் இந்த வருஷம் நிறைஞ்சிருச்சுங்க இருக்கு. இப்போ இது பண்ணிடலாங்க. கிட்டத்தட்ட 100 ஏரிகளுக்கு தண்ணி போகும். இந்த ஸ்கீம் செயல்பட்டு இன்னொன்று வந்து கீழே அந்த ஆற்றுல கீழே இருக்கிற விவசாயிகள் இது ஒத்துக்கணும். 2 பேருக்கு நடந்தாதான் இதை வந்து நீங்க செய்ய முடியும். அதுதாங்க இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் கேட்கல. அவங்க பொறுப்பு அமைச்சர்கிட்டையும் நாங்கள் பார்த்து கொடுத்துட்டோங்கய்யா. நீர்வளத்துறை அமைச்சருக்கையும் சொல்லிட்டோம். நாங்கள் கேட்கறது என்னன்னா, நம்ம மாவட்ட நிர்வாகத்திலிருந்து ஒரு ப்ரொபோசல் ரிக்வஸ்ட் போச்சுன்னா
அவங்க வந்து feasibility ரிப்போர்ட் ரெடி பண்ணா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக feasibility ரிப்போர்ட் வந்து மாவட்ட நிர்வாக சார்பாக அனுப்பணும் நான் இப்போ நம்ம மாவட்டத்தில் வந்து இந்த கங்கிலி பிளாக் நாகம்பள்ளி பிளாக்லாம் மாவு உற்பத்தி அதிகமாக இருக்குங்க. ஏன் ஆமாங்க, அது விலை இல்லை, வெறும் 3 ரூபாய் 4 ரூபாய் கேட்குறாங்க. லோடாக கொட்டு ரோட்ல தான் கொட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. போன வருஷம் ஆந்திர கவர்மெண்ட் வந்து கிலோவுக்கு 5 ரூபாய் வந்து மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்ல வந்து கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நம்ம ப்ரொபோசல் நிறைய விவசாயிகள் கேட்டாங்க. நேற்று கூட போயிட்டு நம்ம சங்க சார்பாக அமைச்சர் பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக இந்த மா விவசாயிகளுக்கு மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்ல வந்து அவங்களுக்கு கிலோவுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸாக இருக்கும், விலை கிடைக்கும். ஏன்னா இந்த வருஷம் வந்து எந்த ஜூஸ் கம்பெனி வந்து பல்ப்பு ப்ரொடியூஸ் பண்ணலைங்க. அதனால இந்த வருஷம் கிடையாது. அடுத்த வருஷம் வந்து பல்ப் ப்ரொடியூசர் இருக்கும், அடுத்த வருஷம் கண்டிப்பாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த வருஷம் எந்த ஜூஸ் கம்பெனிக்காரங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். அதனால இந்த வருஷம் இழப்பீடுக்கு ஏதாவது கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் பலன்களா இருக்கும். முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். போன வாரம் நாங்கள் அனைத்து விவசாய சங்கங்களும் அந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடிக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு மனு கொடுக்க வந்தப்போ எங்களுக்காக வெளியில வந்து மனு வாங்கினீங்க, அதுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஐயா, இப்போ நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் கங்கிலி பிளாக்கு ஆல்ரெடி அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் பர்சன். கங்கிலி பிளாக்கு, திருப்பத்தூர் பிளாக்கு. இங்கே நாகம்பள்ளியில் வந்து செட்டேரி டேம்னு ஒரு அணை கட்டி கிட்டத்தட்ட 40 வருஷம் மேலே ஆச்சுங்க. இது வரைக்கும் அதை நிரம்பவே இல்லைங்க. செட்டேரி அணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணைங்க நாகம்பள்ளி வெள்ளத்தூர் நத்தத்தில் இருக்குங்க. நாகம்பள்ளி ஒன்று அவர் மட்டத்தில் இருக்குங்க. அதில் வந்து அதுலேருந்து ஏரிகளுக்கு கனெக்ஷன் இருக்குங்க. ஒரு 12 அதுக்கான சோர்ஸ் ஆந்திரா ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து வரணுங்க. அந்த வழியெல்லாம் தூர்ந்து போயிருக்குங்க. வழி தூர்ந்து போயிட்டா அவங்க செக் டவுன் பண்ணிட்டாங்க. அது நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து வருதுங்க. அந்த நீர்வழி பாதைகள் எல்லாமே சரியில்லை. அதனால தண்ணியை வரதில்லைங்க. உள்ள விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து விவசாயம் தான் நடந்துருக்கு. அணைக்குள்ள அந்த ஏரிக்குள்ள அந்த அணைக்குள்ள விவசாயம் தான் பண்ண மாட்டோம். தண்ணியே வரதில்லைங்க. தண்ணி வந்தா பண்ண மாட்டாங்க. நான் அவங்கள குறை சொல்லேங்க. என்ன இஷ்யூ பண்ண ஒரே தண்ணி ஒரே நாள் 60 ரூபாய் வச்சுன்னா யூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் காமனா இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் காமனா இருக்கும். சரிங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் நாலு வேலை பண்ணுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் காமனா இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் டைம் இருக்கும். கண்தோட அவருடைய இது அதுவே இருக்கட்டும். சார் எந்த கடை எல்லா கடையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ணும். விவசாயம் வாங்கினாங்கன்னா பில்லு கொடுக்கணும். பில்லு கொடுக்காம பெரிய அதனால அவங்க சொல்றது ஒரு நியாயம் இருக்கு. அது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. நானும் ஒரு கடையை வந்து ஆய்வு பண்ண சொல்லி ஒரு பில்லு இருந்தது. தவறாக இருந்துச்சுன்னா நம்ம நடவடிக்கை எடுப்போம். கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் சொன்னீங்கன்னா சாப்பிட்டு